கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும். இந்த 1ஆம் தேதி காலை நேரத்தில் வாக்குத்தத்தமான இந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையில் ஆண்டவருடைய இருதயத்தில் பேசின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் தியானிக்கும்படி கர்த்தரின் இருதயத்தில் பேசினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் பாருங்கள், இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்களுடைய நினைவுகளையும் உயர்ந்ததாக மாற்றப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139:1 வாசிக்கும் பொழுது, என் நினைவுகளை கர்த்தாவே நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய நினைவுகளை அவர் அறிகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து நினைத்து கொண்டிருந்தாலும் உங்கள் நினைவுகள் அவருக்கு தென்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை இந்த காலையில் அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வசனம் அது உங்களிடத்தில் வந்து அது உங்களை முளைக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், நீங்கள் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டில், இந்த மாதத்தில் உங்களுக்கு விளைகிற ஒரு வருஷங்களாக, மேன்மைப்படுத்துகிற வசனங்களாக இருக்கும். கர்த்தர் சொல்ல, என் வாயிலிருந்து பெறப்படுற வசனம் அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி அது உங்களுக்கு விளைச்சலை கொண்டு வருவதை போல நீங்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு விளைச்சலாக இந்த நாளில் மாற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஸ்தோத்திரம் நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். இந்த 1ஆம் தேதி காலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தை எப்படி கடந்து போவேன், எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து போவேன், என்னுடைய படிப்பில் நான் எப்படி கடந்து போவேன், என் வேலை ஸ்தலம் நான் எப்படி கடந்து போவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் நினைவுகளை அவர் அறிந்து நீங்கள் நினைப்பதற்கு மேலாக தேவனாய் கர்த்தர் இந்த காலையில் இந்த நாளில் சொல்லுகிறார், உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிந்து நீங்கள் நினைப்பதற்கு மேலாக, நீங்கள் சிந்திப்பதற்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உயர்வுகளை இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதி காலை நேரத்தில் ஆவியானவரே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் நீர் கொடுத்த வார்த்தையின்படி, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது சொன்னீரே. அப்படியே இந்த அருமையான ஜனத்தை நீர் அவருடைய நினைவுக்கு ஏற்றதாய், சிந்திப்பதற்கு ஏற்றதாய் அவருடைய வழிகளையும் அவருடைய நினைவுகளையும் கர்த்தர் மேன்மையாய் ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கண்ணாடி இல்லாத பேசினாலும்